முன்னுரை. ஆண்டவருக்குரியவர்களே, கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் புனித சின்னப்பர் அன்பியத்தின் சார்பாக உள்ளன்புடன் வரவேற்கிறோம். ஈசாக்கின் பலியும் பாஸ்கா செம்மறியும் நம் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பலியை முன்குறிப்பவையாக இருந்தன. கிறிஸ்துவின் சிலுவை பலியை எக்காலத்துக்கும் நிலைநிறுத்தும் அடையாளமாக அவர் நமக்கு நற்கருணையை ஏற்படுத்தி தந்துள்ளார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்து ஆயிரக்கணக்கானோரின் பசியாற்றிய இயேசு நற்கருணை வழியாக தம்மையே நமக்கு உணவாக தருகிறார். கோதுமை அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் மறைந்திருக்கும் கிறிஸ்துவின் உடனிருப்பை முழுமையாக நம்பி அவரை போன்று மற்றவர்களின் நலனுக்காக நம்மையே பகிர வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அஸ்வின் சிமி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ஜேஸ் ஆண்டோனி ஜாக்லின் லதா குடும்பத்தின் நன்றி பலியாகவும் கொடுத்து செபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களை நாளில் ஆண்டவன் நன்றாக நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது ஜோஷுவின் நன்றாக படிக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும், ஜெஃப்ரினுடைய வெளிநாட்டு பயன் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபித்து இப்பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன தாஸ் இறந்த 11ஆம் ஆண்டு நினைவு, சூசைமானைக்கும் வள்ளி சலிட் மேரி பன்னீர்செல்வம் இறந்த 8ஆம் ஆண்டு நிறைவு, அருள் சகோதரி சகாயம் மேரி தாமஸ், ஸ்டீஃபன் பிலிப்ஸ், சந்தன சாமி இறந்த 3ஆம் நாள் ஆகியோருடைய
ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக மன்றாள். அன்பாதபடி இன்று தாயாம் திரு அவை இயேசுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையுடைய மிகப்பெரிய ஒரு மையம் அப்படின்னா என்னது? நற்கருணை. நற்கருணை தான் கடவுள் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம் அனைவருக்கும் உணவாக, ஆன்மீக உணவாக விட்டு சென்றார் என்பதுதான் ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்திலும் நாம் அதை நினைவுபடுத்தி, இது என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்பதான் பார்த்தீங்கன்னா தனக்கென்று எதையும் விட்டு தற்கையளிப்பு சொல்றான். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை முழுவதுமாக, நீங்க பைபிள்ல வாசிப்பீங்க, கடைசி இயேசு இறக்கிற போது கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் என்னாச்சு? வழிந்தன. அப்போ உடம்புல எதுவுமே இல்லையா. ஆகவே அப்படிப்பட்ட இயேசுடைய இந்த அற்புதமான திருப்பலி என்பதே இதுதான், பலி, தியாக பலி, தற்கையளிப்பு. இயேசுடைய இந்த பலியில நாம் அனைவரும் கண்களை மூடுவோம். அற்புதமான இயேசு ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலி எங்கெல்லாம் உலகம் முழுவதும் அடைகிற திருப்பலியில இது என் உடல், இது என் ரத்தம் அப்படி என்று குருவானவர் சொல்கிற அந்த இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லிதான் இந்த திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இந்த திருப்பலியினுடைய மையத்தை, மகிமையை நம் அனைவருமாக புரிந்து கொள்ளாத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமர்வோம். பாவ மன்னிப்பு வழிபாடு. திருவுடல் திரு ரத்தம். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் என்ற உமது வார்த்தையை உணராமல், முழுமையான பாவ அறிக்கை செய்யாமலும், தகுந்த தயாரிப்பு இல்லாமலும் திவ்ய நற்கருணையை உட்கொண்ட தருணங்களுக்காகவும், தொடர்ந்து பாவத்தில் நிலை கொண்டும் மனம் மாறாமல் தொடர்ந்து அதே பாவத்தை செய்து இயேசுவின் இரத்தத்திற்கு அவமரியாதை செய்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். நற்கருணை வழிபாடு. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு திருப்பலியின் எழுந்தேற்றத்தின் போதும் நம்பிக்கை இல்லாமலும் அவரை உற்று நோக்காமலும் மீட்பை அவமதித்து அசட்டையாய் திருப்பலியில் பங்கேற்றும், தெய்வ பயம் இல்லாமல் அவரை அணுகிச் சென்ற ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். திருப்பலி. திருப்பலியின் உண்மையான மகத்துவத்தை உணராமலும்
திருப்பலிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமலும் திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்ளாமலும் பாதி திருப்பலியில் மட்டுமே கலந்து கொண்டு திருவிருந்தில் பங்கு கொண்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீ. திருவுடல் திருநத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேர்பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்திட அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் நாயகனான ஆபிரகாமுக்கு உன்னத கடவுளின் குருவாக இருந்த மெல்கிசதேக் வாழ்த்து கூறுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. குருத்துவம் என்னும் சிறப்பு அழைப்பை பெற்றவர்கள் நமக்கு ஆசீர் வழங்கும் போது அது பன்மடங்காக நிலைக்கிறது என உணர்ந்தவர்களாய் நமது ஞான மேய்ப்பர்களை மதிக்கவும் அவரிடம் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்மால் ஆன தாராள ஜப பொருள் உதவிகளை ஆலய பங்கு வளர்ச்சிக்கு வழங்கவும்
இறை அருள் வேண்டி முதல் வாசகத்திற்கு முதல் செவிமெடுப்போம். வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள் முடிய. அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அச்சராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நாம் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக உட்கொள்கிறோம் என்பதாகும்.
கிறிஸ்துவை உணவாக உட்கொள்ளும் நாம் அவரது சாயலாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாக நமது வாழ்வு மாற அழைப்பு விடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடு. 2ஆம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதின செய்திருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 9 இறை திருவசனங்கள் 11 17 முடிய. இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சி பற்றி அவளோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவரிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்துணை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவருடைய 50 பேராக பந்தியிலே அமரச் செய்யுங்கள் என்றார்.
அவர் சொன்னபடி அனைவரையும் அவர்கள் பந்தியிலே அமர வைத்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு அவர்களுக்கு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்டதை தின்றால் குண்டனாவான், கண்டதை படித்தால் தெரியலையா? கண்டதை தின்றால் குண்டாம். இன்னைக்கு அடி போல அடி எல்லாத்தையும் ஒரு வெட்டுவாங்க சில பேர். இப்போ அந்த உடம்பு பாருங்களேன், நான் கம்மியாக சாப்பிட்றானா பாருங்க, நடக்கவே முடியாது, ஓபிசிட்டி அப்படின்னு சொல்றான். அவை கண்டதை தின்றால் குண்டனாவான், கண்டதை படித்தால் அறிவாளி ஆவான். எத்தனை பேர் படிக்கிறீங்க தெரியல. எங்க ஃபாதர் அதுக்கெல்லாம் டைம் பைபிளே படிக்க நேரம் இல்லை, மற்ற புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு. நிறைய வாசிப்புகள்லாம் இன்னைக்கு குறைஞ்சிச்சு. வாசிக்கணும், நிறைய புத்தகங்கள்லாம் வாசித்தா தான் அறிவு வளரும், சிந்தனை புதிதாக பிறக்கும். 2018ஆம் ஆண்டினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எனக்கு பிடித்த ஒரு மிக அற்புதமான ஒரு எழுத்தான். அவருடைய புத்தகங்களை தொடர்ந்து படித்து எஸ் ராமகிருஷ்ணன். டைம் இந்த படிங்க, நிறைய புத்தகம், கடவுளின் நாக்கு, எக்கச்சக்கமான புக்கெல்லாம் எழுதி தள்ளுவார். ஒரே கதையாக தான் எழுதுவார். ரொம்ப அப்படியே புக் எடுத்து தான் வைக்க முடியாது, அப்படியே வாசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், நிறைய யூடியூப்லாம் நிறைய பேச்சாளர், அழகாக பேசக்கூடிய. அவை அவருடைய ஒரு புத்தகத்துக்கு இந்த விருது கொடுக்க, சாகித்ய அகாடமி உயரிய விருது, இப்படி நோபல் பரிசு தர மாதிரி பத்திரிகை துறையில சிறந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய விருது கொடுப்பாங்க. அப்ப இந்த புத்தகம் சிறிது வெளிச்சம். இந்த புத்தகத்தினுடைய பெயர் சிறிது வெளிச்சம். அதுல ஒரு நிகழ்ச்சியை அவர் கொண்டு வருகிறார். 2ஆம் உலகப் போர் நடக்கிறது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும். ரஷ்ய வீரர்களும் ஜெர்மனி வீரர்களும் பயங்கரமான சண்டை போட்டு கொண்டுகிறாங்க. ஒரே தவி காசாவில் இஸ்ரேலையும் நம்ம ஈரான் இப்படி ஒரே சண்டை போட்டு பாம்பு வெடிச்சு அங்கே மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு எங்க பற்றிலாம் வாசிக்க பார்க்க நேரமே இல்லை. அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நமக்கு தெரியல. இந்த பக்கம்லாம் பயங்கர பாலஸ்தீனில் அவ்வளோ பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவும் ஜெர்மனிக்கும் ஒரு போர். இந்த போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர் ஒருத்தர் கால் அடிபட்டு கால் உடைந்து விடுகிறார். பல நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீரர்களை கூட இருக்கிற சக தோழர்கள் தூக்கி கொண்டு செல்வார்கள். ஆனால் இவர் இருந்த இடம் கொஞ்சம் ஒரு வச்சிங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடமா வச்சுங்கன்னா கூட யாருமே அவருடைய சக வீரர்கள் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சென்று வரக்கூடிய ஒரு சூழலாம் போயிடுச்சு. காலில் அடி, பயங்கரமான எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு, ரத்தம் குண்டு அடிபட்டு விட்டது. உயிர் பிழைப்பதற்கு கஷ்டம். இவருக்கு பயங்கர பசி. கையில் ஒரு துப்பாக்கி மட்டும் வெடிச்சிட்டு அப்படியே இந்த நமுந்து போவாங்களே, கால் எழுந்து நடக்க முடியாதுல்ல, ஆகவே நமுந்து அப்படியே நகர்ந்து கொண்டே போகிறார். அங்கே பார்க்குற ஒரு வீடை பார்க்கிறார். அகோர பசி. இப்போ உங்களுக்கு பசி வந்தால் என்ன பண்ணுவீங்க? 10 பறந்துடும். பரம்பரை கோபம், என்ன சாப்பாடு, என்ன பள்ளி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி ஒரு கோபம்? அவருக்கு கோபம் வரும் வீட்டுக்காருக்கு. இதை கூட ஒன்றால் பண்ண முடியாதா? வேலைக்கு போயிட்டு வர ஆளுக்கு ஒரு சாப்பாடு செய்திக்கு தெரியல அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளும் பெற்றோர் மீதுலாம் சண்டை போடுறதுலாம் நீங்கள் பார்த்து வேற உண்மை வெறும் அந்த பசியுடைய வழி தான் அப்படியே நான் சொன்ன இந்த நிகழ்வில் பாருங்களேன், அந்த ஆள் இந்த ரஷ்ய வீரர் என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த துப்பாக்கி வச்சு அந்த வீட்டுக்கு போயிடுறார். சின்ன ஒரு வீடு, செம்மொழி விளக்கு எரியுது அந்த வீட்டில். அந்த கதவை தட்டுறார். தட்டின ஒரு வயதான பெண்மணி வெளியே வருகிறார். வந்துட்டு சொல்கிறார், பார்த்தோன்னே தெரியுதுல இவர் ரஷ்யர், ஜெர்மனி அங்கே போர் நடக்குது, எனக்கு பசிக்குது, சாப்பிட உணவு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட சாப்பாடுலாம் எதுவும் கிடையாது, நாங்களே போரில் இருக்கோம், சோறு இல்லாமல் அவன் உயிர் பயத்து இருக்கான், ஏன்ட்டு எதுவும் கிடையாது. உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. எந்த அளவுக்கு கோவம் பாருங்க. இப்போ நீ சாப்பாடு தரலன்னா நான் என்ன பண்ணுவேன், சுட்டு தள்ளுவேன் அப்படின்ட்டான். இதுக்காக நம்ம பயந்து என்ன பண்ணது, உள்ளே போயிட்டு தன்னிடம் இருந்த ஏதோ ஒரு வச்சுங்களேன், ஏதாவது கோதுமை ஏதோ வச்சு ஒரு கஞ்சி பண்ணி அந்த அந்த ஆள் கொடுக்குது. கால் உடைந்து ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறது, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான், அகோர பசியோடு இருக்கிறான். அப்போ அந்த உணவை கஞ்சியை கொடுக்குது. அதை பார்த்தோன்னே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை கண்ணில் இருந்து தண்ணி தரையாக விழுகிறது. அந்த அம்மா அவனை பார்க்கறது இது வயதான பெண்மணியில, அவை அவனுக்கு தன் மடியில் உட்கார வச்சு, அந்த பாருங்க ஜெர்மனி ரஷ்யா 2 பேருமே போரிடுறாங்க, கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஆகவே அவனுக்கு அந்த கஞ்சி அப்படியே அவன் வாயில உணவாக ஊட்டுகிறது இந்த அம்மா பெண்மணி, ஜெர்மனி பெண்மணி. அவன் சொல்றான், நான் வந்து நினைச்சேன், எனக்கு செம்ம கோபம் கடவுள் மேல, கடவுளே நீ இல்லை, ஏன்னா நான் தனிமையில் அடிபட்டு இருக்கிறேன், பயங்கர பசி, எனக்கு உணவில்லை, கத்துறேன், கடவுளே நீ இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு நான் கோபமா கத்துனேன். ஆனா உங்களை பார்த்த பிற்பாடு கடவுள் இருக்கிறார். யார் அந்த கடவுள்? யார் அந்த கடவுள்? நீங்க தான் என் கடவுள் அப்படி சொல்லி இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தானாம். ஈஸ்வரன் பெரியமான ரொம்ப அழகான ஒரு நாள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் நம்ம சுருக்கி கொடுக்கலாம். நீ பார்த்தீங்கன்னா நற்கருணை விழா அப்படின்னு சொல்லலாம், கார்பஸ் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இது வந்து மிக அற்புதமான விழாவாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் இப்போ நம்ம திருவிழாலாம் கொண்டாடுறதால அதிலே நற்கருணை பெருவிழா வச்சு 3 இடங்களில் நற்கருணை மறைவுலாம் கொடுக்குறோம். ஆனால் இந்த நாள் தான் வந்து காலமாக பழங்காலத்திலாம் வந்து அவ்வளோ அழகாக இந்த நாள் முழுவதுமான நற்கருணை ஆராதனைகள், நற்கருணை பவனிகள், நற்கருணை பற்றிய அற்புதமான மறைவுலாம் காலத்து கொடுத்து கொண்டு இருந்தான். ஏன் இப்படி ஒரு விழா, அப்படி ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நம்ம எழுப்பணும். பார்த்தீங்கன்னா பல முறை நான் சொல்வது போல நற்கருணை 2 விழாவும் கொண்டாடும். நற்கருணைக்கு என்று முதல் விழா எப்போ கொண்டாடுறோம்? பெரிய வியாழன். ஒரு கரவொலி கொடுங்க, நம்ம தான் ஜோர கை தட்டுங்க. பெரிய வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை இடமாற்றம், நற்கருணை இயேசு ஏற்படுத்தியதெல்லாம் குருத்துவத்தை ஏற்படுத்திய விழாவை கொண்டார். திருப்பி ஏன் இந்த விழா? அன்னைக்கு ஏற்படுத்திட்டாரு, பெரிய வேலை தான் ஏற்படுத்திட்டாரு. திருப்பி இன்னொரு விழாவை கொண்டாடணுமா? ஏன் வைக்கணும் இன்னொரு விழா? இயேசுடைய திருத்த பெருவிழா எதுக்கு வேணும்? வேணுமா? இதுக்கென்று பெரிய ஒரு வரலாறுலாம் இருக்கு. ஏன்னா இது என்ன சொல்றாங்க, நிறைய நற்கருணையுடைய புதுமைகளை பத்தி நிறைய பேசுறாங்க. அவனுக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டு நிறைய கதை இருக்கு. நம்ம அதை உள்ள போனா நடந்த நிகழ்வு கதையல்ல. பல குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறது 12ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு. வெளிநாடுகள், அமெரிக்காவில், இந்த மாதிரி பல இடங்கள்ல திருப்பலி நிறைவேற்றுகிற போது அந்த அப்பமும் ரசமும் இயேசுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாறி. நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய பேசிட்டாங்க யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் அப்படின்னு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்களேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய கையில வச்சுக்கலாம். எக்கச்சக்கமான வாயில நன்மை வச்சாங்க ஒரு அம்மாவுக்கு. அது என்ன வச்சு? அப்பம் வந்து சதையாக இயேசுடைய விடலாம். இதை பற்றி டிஎன்ஏ டெஸ்ட், இந்த என்ன பிளட் குரூப் எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ணி இப்போ என்ன சொல்கிறாங்க, நற்கருணை புதுமைகள் இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. கார்லர் அக்யூட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவருக்கு புனிதர் படம் தரப்புறாங்க நம்முடைய திருத்தந்தை. ஆமாம், 24 வயசு தான். அவர் வந்து நற்கருணை மட்டும்தான். பல சிஸ்டர்ஸ்லாம் இருக்கு, அருட்சகர் வெறும் நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் உள்மடக்கி தான் திரு அவை என்ன செய்யுது அப்படின்னா, நற்கருடைய மேன்மையை, நற்கருடைய மகிமையை, நற்கருடைய மகத்துவத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கிறார். அவை 3 சிந்தையும் என்று சொல்லி இந்த மறையுரை முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு ரொம்ப அழகாக நாம் கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம். இன்னைக்கு வந்து நான் இப்படி வார்த்தை உணவு அப்படி வச்சுக்கலாம். வார்த்தை உணவு. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்களேன். யோவான் நற்செய்தி 4:34 என்ன சொல்றார் பாப்போமே. பாஸ்டா என்னை அனுப்புவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. நீங்க உணவுக்கு இயேசு கொடுக்கிற விளக்கத்தை பாருங்களேன். நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம்? உணவுனா சாப்பிடணும், காலைல சாப்பிடணும், மதியானம் சாப்பிடணும், 3 வேளை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றப்ப 4 வேளை கூட சாப்பிட்றாங்க. நேற்று விஷயம் நான் பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த காசா நான் சொன்ன பாலஸ்தீனாவில் சின்ன பசங்க இருக்கானுங்க. சின்ன பசங்க அப்படியே அழுது நிற்கிறான். சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. அவங்க என்ன சாப்பிட்றான்? என்ன சாப்பிட்டான் பார்த்தீங்களா? மணலை உணவாக சாப்பிட்றாங்க. மணல் நினைச்சே பார்க்க முடியல, யோசிக்கவே முடியல என்னால். அதை பார்த்தோன்னே அவ்வளோ எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. மணல். அவன் சொல்றான், இந்த போருனால இப்போ நான் எங்கேயும் நடக்கிறத பற்றி பேச, பக்கத்தில் இருக்க இந்த ஈரான் இஸ்ரேலில் பாலஸ்தீனாவில் நடந்து கொண்டு இருக்கிற அந்த போரில் சின்ன பசங்க, இந்த வாண்டு பசங்களாம் இருக்காங்களே, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க தட்டு வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் மணலை. எனக்கு எங்கடா நம்ம போயிட்டு இருக்கோம்? அப்போ இப்போ உணவு எவ்வளோ முக்கியம் இல்லை?
3 வேளை நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம செத்துருவோம். சாப்பிடலன்னா சில பேருக்கு ஒரு வேளை சாப்பிட முடியாது, ஒரு வேளை தக்கலாம். 3 வேளை அங்கே வந்து பல நாட்களாக உணவே இல்லாமன்னா அவங்களுக்கு தெரியும், போர் வந்தாலே முடிஞ்சிச்சு, முதல் வருஷம் சாப்பாடு தண்ணி காலி பண்ணுருவான். இங்கே பல பேர் கொத்தாக செத்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சிகள் இங்க பாருங்க. இயேசு ரொம்ப அழகாய் சொல்றார், ஆண்டுடைய திருவுளத்தை என்னை எதற்காக அனுப்பினார் என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதே எனது உணவு. இங்க பாருங்க ரொம்ப அழகா. இன்னைக்கு வாசிங்க பார்ப்போம், 9:11 வாசிங்க. லூக்கா நற்செய்தியுடைய முதல் வசனம், இயேசு 9:11b. இயேசு வரவேற்று அப்புறம் இறை ஆட்சியை பற்றி அவளோடு பேசி. எதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தா? சும்மா உட்காந்துட்டு பாவலா பண்ணிட்டு வாயில வடை சுட்டு ஜாலியா இருந்துட்டு போறதுக்கா இல்ல. அவருடைய நோக்கம் ரொம்ப கடவுளுடைய திருவுளம், எதற்காக தாம் அனுப்பப்பட்டோம் என்பதை உணர்ந்தவராக. அவதான் மிக அழகாய் நம்ம வாசிப்போம். அந்த இடத்துல ரொம்ப எங்கன்னா அந்த சாத்தான் இயேசுவை சோதிக்கிற போது மனிதன் வாயின்று வரும் வார்த்தை மத்தேயு 4 வாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையாலும் உயிர் பிழைப்பான். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகான உணவு, வார்த்தை, இறை வார்த்தை உணவு. முதல்ல மக்களுக்கு அவர் வந்து எத்தனையுமே சாப்பாடு கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. அவளை வரவேற்று அவளுடைய இறையாட்சி பற்றி நான் சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, குணமாக்கி வேண்டியெல்லாம் குணமாக்கி. அப்போ அவங்க அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நீங்க அழகாய் நான் சொல்வேன், இந்த இடத்துல 3 விதமான உணவு இருக்குது. பிரெட் ஆஃப் லைஃப். பிரெட் ஆஃப் லைஃப்னா என்னது? பிரெட் ஆஃப் லைஃப்னா என்னது? 3 திருப்பலியில 3 இருக்குங்க. இறை வார்த்தை, வேர்ட் ஆஃப் லைஃப், வார்த்தை வாழ்வு. அப்புறம் வார்த்தை வாழ்வு, பிரெட் ஆஃப் லைஃப். வரும் பிரெட் ஆஃப் லைஃப் வந்து அது, வேர்ட் ஆஃப் லைஃப் வந்து வார்த்தை வாழ்வு, உணவு வாழ்வு. எது? இயேசுடைய உடல் ரத்தம். ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னா இயேசு இந்த மரத்தில் இறந்ததனுடைய விளைவு தான் நமக்கு எல்லாம் என்ன பண்ணாரு? வாழ்வு. 3 வாழ்வு இருக்கு. வேர்ட் ஆஃப் லைஃப், வார்த்தை வாழ்வு, உணவு, அப்பம் வாழ்வு, உணவு வாழ்வு. இந்த இறை வார்த்தையில் இறை வார்த்தை வாழ்வு, வேர்ட் ஆஃப் லைஃப். 2வது பிரெட் ஆஃப் லைஃப். 3வது ட்ரீ ஆஃப் லைஃப். அப்போ இன்னைக்கு முதல் விஷயம் நான் சொல்றது வந்து இன்னைக்கு வந்து வார்த்தை உணவு. அதான் இயேசு சொல்வார் நிறையத்தில், இந்த உணவு இந்த வார்த்தை உங்களுக்கு சுகம் அளிக்கிறது, இந்த வார்த்தை உங்களுக்கு நலம் அளிக்க. பைபிளில் நிறைய விஷயம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இயேசு பயன்படுத்தியது முதல்ல வந்து சாப்பாடே இல்லை, இறை வார்த்தை, இறை ஆட்சி. அதுதான் முதல்ல சொல்ற இறை ஆட்சி பற்றி அவரோடு பேசி அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? அவங்களை எல்லாம் குணப்படுத்துகிறார். அப்போ வார்த்தை உணவு. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் எவ்வளவு பேருக்கு சுகம் அளிக்கிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாராதே நாவினால் சுட்டப்படு. அப்போ சில பேருக்கு இன்னைக்கு நான் ஒரு இடத்துல பிரசங்கம் வைக்க போயிருந்தேன் கடந்த வாரம். ஒரு குடி அப்போ இறை வார்த்தை தான் பேசினேன். இந்த யோகஸ்ரீ ஒரு பொண்ணு இருக்குல்ல, இந்த சரிகம பதனியில் அந்த பொண்ணு யார் கொண்டு வந்தா? அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்தாங்களா அந்த பாட்டு பாடுறதுக்கு? யாரு? டீச்சர். அவங்க சொல்றாங்க அது ஒரு கார்பரேஷன்ஸ்க்கு படிக்கிற பொண்ணு. அந்த டீச்சர் பார்க்குறாங்க, அந்த பொண்ணு நல்லா பாடுது, ஒரு படியில் செம்மையா பாடுது. அப்போ நீ பயங்கரமா வருவ, உனக்கு பயங்கர திறமை இருக்கு, நீ கண்டிப்பா பாரு, நீ எங்கேயோ பாரு அப்படி என்று தான் அந்த ஆசிரியர் வந்து ஜி டிவியில் சரங்க 14 கொண்டு வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் பார்த்தேன். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இந்த டீச்சர் தான் எனக்கு கண்டுபிடிச்சா, எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருடைய வார்த்தை உசுப்பி விட்டாது. அந்த பொண்ணை வந்து அப்படியே விடல. அது ரொம்ப ஏழ்மை, ரொம்ப பின்தங்கிய குடும்பம், வசதி இல்லை, அந்த பொண்ணு கருப்பாக இருக்கும், ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்தாலும் பாருங்களேன். அந்த இடத்துல இந்த டீச்சருடைய அந்த உத்வேகமான வார்த்தை இந்த பொண்ணுடைய வாழ்வு என்னாச்சு? பெரிய ஆள் யோகஸ்ரீயை பிடிக்க முடியாது, பயங்கரமான பெரிய. ஆகவே இன்னைக்கு கூட நினைக்கிறேன், அழகான ஆண்டவர் சொல்ற வார்த்தை உணவு. முதல்ல அவங்கள வார்த்தையால் ஆண்டவர் நிரப்பினார். அந்த வார்த்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க? மெய் மறந்து. வசனம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் மெய் மறந்து அப்படியே மாலை வேலை ஆயிற்று. காலையிலேருந்து பேச கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ இயேசுடைய வார்த்தைகள் அங்கே என்ன பண்ணது? வாழ்வு கொடுத்தது. 2வது, வெறுமனே பேசி இருந்தா போதுமா? திருவள்ளுவர் மிக அழகாய் சொல்கிறார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் உணவு ஈயப்பட வேண்டும். இப்போ நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், போதாங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்க, சாப்பிடலாம், சாமா பேசினே இருப்பேன்.
நமக்கு அந்த ஒரு கேட்போம். நான் இல்லை பெரிய பெரிய பேச்சாளர்லாம் இருக்காங்க, எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும். அவங்க பேச்சை கேட்பதுக்காக பல இடங்கள்லேருந்து சொற்பொழிவு நிறைய பேர் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச்சை கேட்பது ரொம்ப பிடிக்கும். வெறுமனே பேச்சை கேட்டிருந்தால் மட்டும் வயிறு நிரம்பாதே, கொஞ்சம் வயிற்றுக்கு உணவு ஈயப்பட வேண்டும். அங்கதான் ஈஸ்வரன் அது அழகாக பார்க்கிறோம். அந்த பாலி நிலமாயிற்று, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். அப்ப இனி ரொம்ப அழகான விஷயம். முதல்ல வார்த்தை வழியாக ஆண்டவருடைய உணவு கொடுக்கிறார். இரண்டாவது அப்பத்தின் வழியாக அப்படியே பசியை போக்குறார். பாலைவனத்துல மக்கள் பசியானது என்ன பண்ணாரு, என்ன பொழிந்தாரு, மன்னாவை. அவ சொல்றாரு, ஆண்டவரே நாங்க அங்க பயங்கரமா சாப்பிட்டோம், எங்க கிட்ட இங்க சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வானத்திலிருந்து மன்னாவையும் வேற என்ன பண்ணாரு, வெறுமனே காடை நான்வெஜ்ஜையும் போட்டு மக்களை அப்படி வழி நடத்தி ஆண்டதுக்கு பாக்குறோங்க. அது பாலை அவங்க சொல்றாங்க பாரு, இப்ப அவங்களுடைய எண்ணங்கள் பாரு, ஆண்டவரே அமுச்சு விட்டுருங்களேன், எங்க தான் பட்டி தொட்டிலாம் இருக்கு, அங்க போய் வாங்கிட்டோம், நமக்குலாம் எங்க போய் மீன் கூடி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு கேட்கும் போது நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பார்க்குற ரொம்ப அழகான விஷயம். இயேசு அவளுக்கு அப்பம் வாழ்வு, பிரெட் ஆஃப் லைஃப். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளால சாப்பிடாம வாழவே முடியாது. கண்டிப்பா பசிக்குது, ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், மேபி கொஞ்சம் சோகமா இருக்கீங்க, கோபமா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்க, 2 வேளை சாப்பிடாம இருக்கலாம். அப்புறம் கண்டிப்பா மொத்தமா வெட்டுவீங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வாழ்வில் இந்த உணவு என்பது எவ்வளவு அவசியமா மாறி போனாது. நான் சொன்னேன் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 சொல்றாங்க இன்னைக்கு, உணவு நீர். இன்னைக்கு ஒரு புத்தகத்தில் படித்தேன், வாட்டர் தெரப்பி நீங்க பண்ணணுங்க. தண்ணி குடிங்க, டெய்லி நிறைய தண்ணி குடிமா. காலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம உடல் உறுப்பை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய, நீங்க நோயே வரக்கூடாது நினைக்கிறீங்களா, நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை, டாக்டர் சொல்றாங்க. ஆகவே தான் வாட்டர் தெரப்பி. உணவு எப்படி நமக்கு உதவுது, உணவு உடல்ல போய் நமக்கு செல்கள், நீங்க சாப்பிடாம தான் செத்துருவீங்க. ஏன் செத்துருவீங்க அப்படின்னு சொல்றான் டாக்டரு, உள்ள இருக்க செல்களுக்கு எல்லாம் அந்த உணவு தேவை. இப்போ நம்ம சாப்பிட்ற புரோட்டீன், அதாவது முட்டையா கறியாகட்டும் பாலாகட்டும் உணவுகள் என்று நம்ம உடம்பு இருக்கிற செல்களுக்கு எல்லாம் அது போய் சேரணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு சாப்பிடலம்னா நீங்கள் மெலிந்து போவீர்கள். அந்த செல்கள் நம்ம செத்துரும். செல்கள் சாவ ஆரம்பிக்கும் போது உடலும் என்ன பண்ணும், செத்துரும். இதுதான் சிம்பிளாக, அதான் டெய்லி நம்ம சாப்பிடணும், சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அதை விட இன்னும் அழகாக சொல்கிறான், இன்னைக்கு வாட்டர் தெரப்பி, நீர் இது ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி ஒரு பெரிய விஷயமே இருக்கு, நீ கூட பார்க்கலாம் நினைக்கிறேன். வாட்டர் தெரப்பி, தண்ணி நிறைய குடிக்கணும். பல நேரங்களில் வயிறு தண்ணியால் மட்டுமே நிரப்புறோம். வார்த்தை ஒரு நாள் வாட்டர் தெரப்பி பண்ணிப்பேன், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது சாயங்காலத்துலேருந்து இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறான். சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 8 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுப்பாங்களேன், உங்கள் உடம்புல இருக்கிற பல கழிவுகள் போகும். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த உணவு நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அவன் இயேசு மிக அழகாக அப்படியே அமுச்சு போங்க, அவங்க அமுச்சு விட்ருங்க. நீங்கள் கூட வந்திருக்காங்க, யாராவது வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா விடுவீங்களா? ஏதோ ஒன்று நம்மகிட்ட என்ன இருக்கோ இல்லை, இப்போலாம் கடையில் கூட வாங்கி சமைக்க முடியாத ஏதாவது ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்தப்பாங்க. வந்தவர்களை அனுப்புவது தப்பு, ஏன்னா நம்முடைய முறை, நம்முடைய வழக்கம். இயேசு பணம் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு, அவர்கள் வழங்கி விடுவார்கள், அவங்க ஒரு சோர்ந்து போவார்கள் என்பதை எல்லாம் உணர்ந்து இன்னொரு சொல்வார், அவர் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு அவர் உணவு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு 2ஆவது விஷயம், இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த குறுகி கொடுக்குறோம். இப்போ சில பேர்லாம் வீட்டுக்கு போனால் வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா, கலந்துங்க. அந்த வீட்டு நீங்கள் திருப்பி போவீங்க, ஒரு மரியாதைக்காவது காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு பேச்சுக்காவது கேட்கணும். பல பேர் கேட்கவே மாட்டான். ஏன்னா கேட்டால் உட்காந்துருவாங்க, 3 நாள் ஸ்டண்டேராக போட்டாடா வந்தால் ஒரு நாள் அப்படியே உட்காந்து எங்கடா இப்போ எல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய நேரங்களில் நிறைய பேர் கணக்கு செலவுலாம் இருக்குது. அப்போ வந்தவா விருந்தும் மருந்தும் எத்தனை நாளைக்கு, 3 நாள்லாம் கிடையாது, ஒரு நாள் தான். நான் என்ன சொன்னேன், ஒரு வேளை தான். மத்தியானம் வந்தாங்களா, சாப்பிட்டு கிளம்பு, முடிஞ்சு சும்மா இங்கேயே தங்கிட்ட. இப்போ விருந்தும் மருந்தும் ஒரு காலத்தை 3 நாள். நம்ம ஊருக்குலாம் போனால் நம்ம சொந்த பந்துங்களோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு கறி மீன்லாம் செஞ்சு கோழிலாம் அடித்து மட்டன் அடித்து சாப்பிட்ட காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. ஏன்னா ஒன்று செலவு, இன்னொன்று தேவையில்லாமல் வந்தோமா பார்த்தோமா சாப்பிட்டோமா, ஓகே இன்னைக்கு சாயங்காலமே ட்ரெயின் எடுங்க நீங்கள். ஏன்னா அது மாதிரி அப்போ பாரு இன்னைக்கு என்ன சொன்னால், இன்னைக்கு உணவு வாழ்வு. அப்போ ஈசு என்ன பண்ணுறாங்க, அப்பம் வாழ்வு, அவங்களுக்கு அப்பத்தின் வழியாக அவளுக்கு வாழ்வு கொடுப்பதை. 3ஆவதாக எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கடவுள். மிக அழகாய் திருத்தந்தை 2ஆம் அருள்சன் ஜான் மரிய வியானி மிக அழகாய் சொல்கிறார், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை, மனித வாழ்வில் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னது, என்ன அப்படின்னு பார்த்துருவீங்க, நற்கருணை.
இதை விட ஒரு சிறந்த கொடையை கொடுக்கவே முடியாதான். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த எவ்வளோ கொடுத்திருக்கிறார். சிறந்த ஒரு கொடை இந்த நற்கருணை. அங்கதான் நீ பார்த்தீங்கன்னா கடவுள் நான் யோசிப்பேன் இந்த நற்கருணை பத்தி பலமுறை. எந்தெந்த விதங்களும் கொடுத்துருக்கலாம், எது பண்ணிக்கலாம். தன் உடலை தன் ரத்தத்தை, நீதான் 2ஆம் வாசம் மிக அழகா, இது என் உடல், அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாங்க, இது ரத்தம், என் கிண்ணம், ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, இதிலிருந்து பருகு போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு பவுலடிகளால் அந்த கொரிந்து நகர மக்களுக்கு சொல்றான். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க நற்கருணை. முதல்ல நான் சொன்னது வார்த்தை உணவு, 2வது அப்பம் உணவு, 3வது நம்முடைய ஆன்மீக உணவு. ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் இந்த ரத்தத்தை, இந்த திரு உடலை பெறுகிற போதெல்லாம் நம்முடைய ஆன்மா வலு பெறுகிறது. வலிமை குன்றியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், சுகமற்றவர்கள், பலவிதமான கவலையோடு வருபவர்கள் நீங்க வாங்க, இந்த பூசையில முழுமையா இருப்பாங்க. நற்கருணையை பற்றி பேசிட்டேக்கலாம். அது சாதாரண மற்றவங்களுக்கு தான் அது அப்பம், எனக்கு உங்களுக்கு அது இயேசுடைய திரு உடல். ஒவ்வொரு முறையும் நாம் நம்பிக்கையோடு வாங்குகிற போது அது என்னுடைய ஆன்மாவுக்கு வாழ்வு அளிக்க. அதான் இயேசு சொல்ற, நிலை வாழ்வு தரும் புதிய உடன்படிக்கை. நிலை வாழ்வு தரும். சும்மா இல்லை சாப்பிட்டோன்னு இன்னைக்கு செத்து போவது கிடையாது. நிலை வாழ்வு, நான் செத்தா கூட என்னுடைய ஆன்மா சாவதில்லை, அது ஆண்டவரில் சங்கமிக்கிறது என்பதை தான் 3வது இயேசுடைய திருவுடல் திருத்தம் நமக்கு. அவை இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இயேசுடைய இந்த திருவுடல் திருத்த பெருவிழாவில் உணவாகிய ஆண்டவர் வாழ்வு தருகிறார். வார்த்தையாக இருந்து நமக்கு வாழ்வு. இன்னைக்கு வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை எழுந்தணும். 2வது அப்பமாக நாம் முன்கிற உணவு, அந்த மக்களுக்கு அவரே உணவு கொடுத்தார். அவருடைய வாழ்வுடைய தேவைகளை இன்னைக்கு நமக்கு கூட கடவுள் நிறைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு. 3வது தன்னுடைய உடலில் ரத்தத்தை நமக்கு உணவாக தினந்தோறும் அன்றாடம் கொடுத்து நம்முடைய ஆன்ம வாழ்வை திடப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எனவே இது உள்வாங்கிகளாக மீண்டுமாக சொன்ன மாதிரி பாவம் படிப்பாடு சொன்ன மாதிரி எத்தனை பேர் இந்த திருப்பலியினுடைய மேன்மையை மகத்துவத்தை புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் நம்ம தயாரிப்பே இல்லை, லேட்டாக வருது, பாதி பூசைக்கு வருது. பாருங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ. அப்போ சில விஷயம் நான் நினைக்கிறது எல்லாம் சொல்லி செவிடங்காகணும் சங்கு மாதிரி தான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அழகா ஒரு சொல்வார், கடவுளின் நாள், இன்னைக்கு கடவுளுடைய நாளுங்க, கடவுளுக்கான நாள். அப்படி பெந்தகோஸ்காரன் சொல்றான், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக கோயிலே தான் இருக்கணும்னு. நம்ம அப்படிலாம் இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு முழு பூசை நீங்க பாருங்க. வேற ஒன்று, ஒரு முழு பூசையில நீங்க பங்கேற்க முயற்சி, ஒரு முழு பூசையில உங்களை அர்ப்பணிங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய மிராக்கள் உங்க வாழ்க்கை நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு புதுமை தான், ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு மிகப்பெரிய அதிசயம். யாரெல்லாம் அதை நம்புறா, சும்மா கடமைக்காக ஆமேன் கை மைண்டா வேலை செய்வார், அது சாதாரண அப்பம். என் இயேசு என் உடல், ஆண்டவருடைய உடலை நான் உணவாக கொடுக்கிற உள்ளார்ந்த நம்பிக்கையோடு நீங்க வாங்கி பாருங்க, அந்த திருப்பலியை பங்கேற்று பாருங்கள். அது உங்கள கிரியா மூக்கியாகும், அது உங்கள பயங்கரமா வேலை செய்யும். அப்பதான் சில நேரத்தில் அந்த திருப்பலிகள் எல்லாம் போர் அடிக்குது ஃபாதர், மொக்கையா இருக்கு ஃபாதர், நீங்க அதை பங்கேற்கவே இல்லை. யூ நாட் பார்ட்டேக்கர்ஸ், பார்ட்டிசிபேட்டிங். நம்ம பங்கேற்கணும், அதில் ஒன்றாக இணையணும். இணையும் போது தான் அது நம்மள வேலை செய்யும். இணையில அப்படின்னா வேலை செய்ய. ஆகவே நான் நினைக்கிற இந்த நாளில் அற்புதமான இயேசுடைய திருவிடத்தினத்தை பெருவிழாமைக்குள்ள இயேசுடைய அந்த அற்புதமான திருப்பலியின் மேன்மையை உண்மையாக ஒன்றாக இணைவோம், பக்தியோடு பங்கேற்போம், நேரத்தோடு வருவோம், திருப்பலியில நம்மையே இணைத்துக் கொள்வோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Thank you.
ஆண்டவர் என்றும் நம்மோடு இருப்பதற்காக தான் இந்த நற்கருணை எடுப்படுத்திருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தான் இது என் உடல் என் ரத்தம் என்று தன்னுடைய உடலின் ரத்தத்தை தானமாக நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நமத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை அவர் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கின்ற திருப்பாடல் வரிகளின்படி எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி குருத்துவத்திலும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களது பொது குருத்துவத்திலும் பிரமாணிக்கமாக இருக்கவும் கிறிஸ்துவின் திரு உடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கியது போலவே இவ்வுலகில் இருக்கும் உலகாலும் தலைவர்களுக்கும் ஆசியும் ஞானமும் வழங்கும் அமைதியின் அரசாய் விளங்கவும் போர்கள், சண்டைகள், கலவரங்கள், பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற தீங்கு யாவும் நீங்க பெற்ற நிம்மதியான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் நற்கருணை இல்லை என்று திரு அவை இல்லை, குருக்கள் இல்லை என்று நற்கருணை இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் நற்கருணை, குருத்துவம் ஆகிய திருவருட்சாதனங்களின் மேன்மையை போற்றவும், தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கவும், தேவ அழைத்தலை எங்கள் குடும்பங்களில் ஊக்குவிக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றோம் என்கிற நம்பிக்கையின் மறையுண்மையை எங்கள் வாய்களால் மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலும் அறிக்கையிடவும், ஒரே அப்பத்தை உண்டு ஒரே கிண்ணத்திலிருந்து பருகுவதன் மூலம் ஒன்று பின் சாட்சிகளாக வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்து அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறச் செய்து அனைவரும் வயிறார உண்ணச் செய்த ஆண்டவரே, எங்களது நற்கருணை பக்தியானது வழிபாட்டோடு நின்று விடாமல் பிறரோடு, குறிப்பாக வறியவரோடு பகிர்கின்ற வாழ்வாக தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். சொன்ன போல இந்த ஈரான் இஸ்ரேல் மீதான போர், பல உலக நாடுகள் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கூட ஐநாலா இதற்காக போராடி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கூட இதற்காக இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் ஈரான் தலைகணம் கொண்டு பார்த்தீங்கன்னா தும்சாவனம் பண்ணுது. இஸ்ரேல் ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு பலர் அங்கு மடிந்து போயிருக்கிறார். அகதிகளாக வீடு இழந்திருக்கிறான். உணவு இல்லாமல் பிள்ளைகள் எல்லாம் செத்து கொண்டு இருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அமைதி திரும்ப வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும், மக்களுக்கான அத்தியாவசியமான தேவைகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மது வார்த்தை வழியாக எங்களோடு பேசி கொண்டிருப்பவரே, ஏதோ மது உணவின் வழியாக எங்களை திடப்படுத்தக்கூடிய ஆண்டவரே,
தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்கிறவர்களாக மாறவும் ஏதோ உமது தீர்வளவு எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். அன்றுக்குரிய நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
உள்ள எல்லாம் நல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி ராவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சி நீப்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறையாகவும் தம்மையே அவர் உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை என்றும் புனிதப்படுத்துகிறேன். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொருவன் பாடுகிறது. வானத்தூதரணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: அனைவரும் முடிந்த அளவு இந்த நற்கருணை பலியில நம்மையே ஒன்றாக இணைப்போம். இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு திருப்பலியும் இது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். இயேசு பயன்படுத்தி அதே வார்த்தைகள், அந்த சாதாரண அப்பம் சாதாரண ரசம் இயேசுடைய உடலாக இரத்தமாக மாறுகிற நிகழ்வு. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்,
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுடைய திருவுடல் ரத்தம், அவருடைய தெய்வீக பிரசன்னம் இதோ இங்கு நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையில தான் நாம இங்க இருக்கிறோம். தொடக்க நூல், முதல் மனிதன் ஒரு உணவின் வழியாக பாவம் செய்கிறான். தெரியும், இந்த ஆப்பிள். தலைமகனாகிய இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் தன் உடலையே நம் அனைவருக்குமாக தியாகப்படி செய்து இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வருகிறார். முதல் மகன் காயின் தன் சகோதரனாக ஆபேலை கொன்று இரத்தப்பழியை ஏற்படுத்தினான். தலைமகனாக இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தம் இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்படி சொல்லிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் அவ்வளவு ஒரு பவர். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், நம்ம உடம்புல ரத்தத்தில் இன்னைக்கு எவ்வளோ கோளாறுகள். நிறைய பேருக்கு நீங்க சொல்லுவாங்க ரத்தம் அலர்ஜி, ரத்தம் இல்லை. நமக்கு நிறைய இந்த ரத்தம் குறைபாடுகள்லாம் எவ்வளோ நோய்களை இன்னைக்கு சொல்றாங்க. நிறைய குறைபாடுகள், நிறைய நோய்களுக்கு அனுமதி ரத்தம் தான். ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம், இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கண்களை மூடுவோம். நான் சாப்பிடுற உணவுகள் எனக்கு ரத்தமாக, சக்தியாக, எனர்ஜியாக, ஆற்றலாக மாறி எனது வாழ்வை, எனது உடலை சக்தியாக மாற்றி கொண்டு இருக்கிறேன். இதோ இந்த திருவுடல் திரு ரத்தம், நான் உட்கொள்கிற இந்த ஆண்டவர் இயேசுடைய உடலின் ரத்தமும் என்னுடைய ஆன்மாவுக்கு பலமாக, வலுவாக, வலிமையாக மாறுகிறார். இந்த பாடல் வரிகளை நான் பாட கண்களை மூடிக்கொள்ளுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகிலே மீட்பு இல்லை. பைபிள்ல வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகிலே வாழ்வு இல்லை. அதான் நிறைய மறை சாட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. ரத்தம் சிந்தினார்கள். திரு அவை இன்னைக்கு வளர்ந்திருக்குது என்றால் எத்தனை எத்தனை பேர் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்க, உயிரை துறந்து இருக்கிறார், பலியாகி இருக்கிறார். அதுதான் இந்த திரு அவை இன்று உயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்பா அம்மா கூட நமக்காக எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கிறான். பலி, தியாக பலி. கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்வில் நிறைய குறைகள், மனிதனாகி நாம் பாவங்களால் இருக்கிறோம். கடவுளுடைய அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடியும். ஏசு அவர் தான் இருந்தார். ஆனால் சீடர்கள் சொல்றாங்க, நாங்கள் போய் பட்டி தொட்டில் வாங்கினாலும் எங்களால் இத்தனை பேருக்கு உணவு கூட. ஏசு அங்கே இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவருடைய பிரசன்ஸ், அவருடைய இயேசு நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். என் தலை மீது திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவி விடும் இயேசுவே. என் தலை மீது, கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை நெஞ்சுக்கு வச்சுக்கலாம். திரு ரத்தம் சொரிந்து
வாட்டர் தெரப்பி. நம்முடைய உடலை இன்னைக்கு நம்ம கழுவி கொண்டே இருக்கிறோம். காலையில் குளிக்கிறோம், துணியெல்லாம் துவைக்கிறோம், வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் சுத்தப்படுத்தல எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருங்களேன், உங்கள் மேலே ஒரு பேட் ஸ்மெல் வரும். நீங்கள் துணி துவைக்காமல் போங்களேன், அந்த துணியில் அழுக்குகள் படிந்திருக்கும். வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தாமல் இருங்களேன், வீடு பார்க்கறதுக்கே அலங்குலமா. அவதான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் வெறுமனே நீரை மட்டும் பயன்படுத்தலை, தன் ரத்தத்தை, விலை மதிக்க முடியாத ரத்தத்தை நமக்காக சிந்தி. இது வெளியில இல்ல, உடம்பை கழுவதற்காக அல்ல, நம்முடைய பாவங்களை கழுவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அந்த கதையில நான் சொன்னேனே, அந்த படை வீரன் சொன்னானே, கடவுள் இல்லை, ஆனா நீதான் கடவுள். என் கடவுள் எனக்கு உணவளித்த நீதான் என் கண் முன்பாக கடவுளாக இருக்கிறான். நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு நாம கூட அடுத்தவங்களுக்கு கடவுளாக மாறும். ஒவ்வொரு முறையும் இயேசுவை உட்கொள்கிற போதெல்லாம் அழகாய் சொல்லுவோம், வாழும் நற்கருணை. நீங்க ஒவ்வொருவருமே வாழும் நற்கருணை. வெளியில போகிற போது நமக்குள்ளே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் உணரணும். அப்போ உள்ளம் பரிசுத்தமான, உள்ளம் தூய்மையார், உள்ளம் பாவ அழுக்கிலிருந்து விடுதலை பெறணும். மீண்டும் ஒரு இந்த பாடலை பாடும். என் தலை மீது உம் திரு ரத்தம் சொரிந்து பாவங்களை கழுவும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி நம்ம சொல்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் எனக்கு வாழ்வு கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் என் வாழ்வை மாற்றுகிறது. அவரது உடலை ரத்தத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் பெறுகிற போது இதை உணர்ந்து கொள்ளும். இதுதான் இந்த விழாவுடைய மையம். இது சாதாரண அப்பம் இல்லை, இது சாதாரண திராட்சை ரசம் இல்லை, இயேசுடைய உடல், திரு உடல், திரு ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில பங்கேற்க, ஆண்டவரே எனக்காக பலியானவரே, எனக்காக விருந்தானவரே, உடைய தெய்வீக உணவை என் ஆன்ம உணவாய் தருகிற தெய்வமே, உம்மை தகுதியோடு பெற்றுக்கொள்ள எனக்கு வரம் தாங்க என்று சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி செல்வோம். என்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேரு நம்முடைய ஜெபவுதிகை கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல்ல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில இவர்களோடு கூட ஜெபித்துக் கொண்டு நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக அன்றாடும் எப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அன்புத்தான் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் யோசேப், நமது பங்கின் பாதுகாப்பு தந்தையுமான அந்தோனியார், இதோ இந்த நற்கருடைய வாழ்வாக்கி ஆண்டவருக்காக மறை சாட்சியாய் மறித்து போன எத்தனை புனிதர்கள், திருத்தூதர் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இந்த உலகிலேயே மனிதர்களாக வாழ்ந்து நற்கருணை பக்தியின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு நமக்கெல்லாம் முன்மாதிரியை வாழ்ந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடு இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தான் எப்போதும் நம்மோடு இருப்பதற்காக தான் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். அந்த ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணர்ந்து விடாங்க இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடுடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துடைய திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகரின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியா ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்தொன்றை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துணிக்கச் செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இது ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இது என் உடல், இது என் ரத்தம். ஆன்ம வாழ்வாக, ஆன்ம உணவாக கொடுத்து நம்மை தேற்றுகின்றவராக வலுவூட்டுகிற ஆண்டவர். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உன்
நோய் கொண்டோரே நீ வரவேற்றி சுகம் காணவே உங்கள் தந்தி மீண்டும் உங்கள் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். மீண்டும் உங்கள் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயமேற்கிறேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என்னோடு உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னோடு உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவே. இது என்னோட உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். திருமண அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த தந்தை ஜான், தாய் லதா இவரின் மகள் ஜெனிஃபர் என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் ராஜகிருஷ்ணாபுரம் பங்கை சேர்ந்த தந்தை அமல் அருள், தாய் ஆரோக்கிய எலன்மேரி என்பவருக்கும் அவருடைய மகன் மரிய சகாய ரிச்சர்ட் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இது 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அருளப்பா, தாய் மார்கரெட் மேரி இவரின் மகன் ஞான ஜோசப் என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் கொழுந்தட்டு பங்கை சேர்ந்த தந்தை டேனியல் ராஜசுந்தர், தாய் செல்வி டேனியல் அவருடைய மகள் லிடியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை ஜோசப் வின்சன், தாய் ஜாய்ஸ் இவருடைய மகள் மேரி மின்சி என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் காமராஜபுரம் பங்கை சேர்ந்த தந்தை ரவி, தாய் ஸ்டெல்லா இவளின் மகன் அந்தோனி கிரண் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 2வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அம்பரோஸ், தாய் லூர்து மேரி இவரின் மகள் ரூபி என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் திருமுல்லைவாயில் பங்கை சேர்ந்த தந்தை கிறிஸ்தரா, தாய் விக்டோரியா இவருடைய மகன் அம்பரோஸ் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கிறது. முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புடைய இன்று நாம் இயேசு கிறிஸ்துடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஜூன் 24ஆம் தேதி பொழுது திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. ஜூன் 27 இயேசுடைய தூய்மை மிகு இதய பெருவிழா. ஜூன் 28 கன்னிமரியாயின் மாசற்ற இதய விழா. மதுரை சொன்னது போல நம்முடைய பங்குல இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் புதனின் மீது அருட்சாதத்தை பெற்றிருக்காங்க. நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீடத்தை அலங்கரிப்பது நல்ல விஷயங்கள்லாம் கத்தணும். இந்த பீடத்தில் வேலை செய்யுது என்பது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவை நிறைய பெற்றோருக்கு ஆசை இருக்கிறது. நமக்கு மத்தியில் 3 அருள் சகோதரி வந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் இருக்குது. அதை தொடர்ந்து 5:30 மணிக்கு பிள்ளைகளுக்கான வகுப்புகள் இறைப்படும். எனவே இந்த பள்ளிப்பீட சிறுவிழாக சேர்வதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் வந்து திருப்பலியை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்க இங்க நின்று பார்த்தா தான் தெரியும் நிறைய பேருடைய கதை என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க லேட்டா வரீங்க, பிள்ளைகளும் லேட்டா வராங்க. பாதி பூசை, முக்கா பூசை, கால் பூசை. ஏன்னா நீங்க நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனோம். 6 மணிக்கு தட்டி எழுப்பி மூஞ்சை குத்தி தண்ணியை ஊற்றி, ஏன்னா வண்டி போயிடும். 7 மணிக்கெல்லாம் வண்டி போயிடும். அப்போ அதுக்கு காட்டுற முக்கியத்துவம் மறைக்கல்வி வகுப்பு காட்டுறதே இல்லை. நம்முடைய பங்களை இன்றிலிருந்து மறைக்கல்வி வகுப்புக்கு துவங்கிச்சு. நம்ம பங்களை வந்து 780 குடும்பம் இருக்கு. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் கணக்கு வச்சா கூட வேணாம், பாதிக்கு அது வச்சுக்கலாமா பார்த்தா ஒரு 350-400 பேர். கடந்த ஆண்டு வந்து 250 பேர் தான். அவே நான் வந்து இது ஏன் சொன்னா, இது எனக்காக நான் சொல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பணும். நீங்க தான் அனுப்பணும். பிள்ளைகளை ஞானத்தில் வளர்ப்பது நம்முடைய கடமை. படிக்கணும். அதுக்காக வெறும் அறிவு ஜீவியா மட்டும் இருந்தால் போத மடையனா ஆயிடுவான். ஞானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டம். ஆகவேதான் நம்ம இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு பிள்ளைகள் அனுப்பி வைங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முடிந்த அளவு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:45 மணிக்கு பிள்ளைகளுக்கான திருப்பலி. நமக்கு 3 அருள் சகோதரிகள் ஆசிரியர்களாக இருக்காங்க. நிறைய விஷயங்களை புதுசாக அவங்களுக்கு கற்றுத்தர இருக்காங்க.
எனவே தயவுசெய்து பிள்ளைகளை தொடர்ந்து இந்த கூட உட்கார வச்சுக்காதீங்க. கெட்ட பழக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் கூட எப்பவுமே கூடவே வச்சுக்கணும். அனுப்பிச்சு விடுங்க. குழந்தைங்கலாம் போய் நல்லது கற்றுவோம். பாட்டு கத்துறாங்க, டான்ஸ் கத்துறாங்க, பைபிளை பற்றி இறைய வார்த்தையெல்லாம் சொல்லி தராங்க. அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றும் பிள்ளைகளுக்கான ஸ்நாக்ஸும் கொடுக்குறோம். அவ்வாறு பல முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு நல்கள். எங்களுக்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகிறாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் படித்தனா இருப்பீங்க. எனவே மறைக்கல்வி ஆசிரியர்களாக பணியாற்ற தயவு செய்து முன் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நான் சொன்னது போல இந்த நம்ம ஒரு 3 மாதங்களாக இதை பற்றி சொல்லிக் கொண்டு நம்முடைய பங்கில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 3 லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமாகவே ஒரு 40 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்னன்னா கொடுக்கும் போது வாங்குறது கூட வர்றதுக்கு டைம் இல்லை. நான் அங்கே போயிட்டேன், நான் எங்கே போயிட்டேன், நான் வரல. என்ன எங்கே இருக்கும் நம்ம உங்களுக்கு உதவி செய்கிறோம். மக்களுடைய பணம் பங்கு இருந்துக்குதான் அதை வாங்கணும். அதுக்காக காத்துணும். போய் பாருங்க, மற்ற இடத்துல கல்வி உதவித்தொகைலாம் எவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லிங்க. ஏன்னா இந்த பூசைக்கு வரல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் போட்டிருக்கோம். இந்த திருப்படி முடிந்த உடனே ஒரு 40 பேருக்கான அந்த ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி வழங்கப்படும். எனவே நான் முதல்ல உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தேன். ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு பெரு உதவி இந்த தமக்கால உண்டியல் வழியாக வந்தது. நம்முடைய மின்சென்டிபான் சகோதரிகள் திருமதி பீனா இப்படி என்று பலர் உதவி பங்கு தந்து என்று பலர் இதற்காக உழைத்து நல்ல அப்ளிகேஷனாக வாங்கி அதற்கான நீண்ட தயாரிப்பு என் அனைவருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். புதுநன்மை எடுத்த பிள்ளைகளுக்கான செய்தி நம்ம அதற்கான ஃபோட்டோஸ்லாம் வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வகுப்படுத்த ஆசிரியரிடம் இருக்கிறது. எனவே புதுநன்மை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உங்களுடைய ஃபோட்டோக்களை உங்களுடைய ஆசிரியரிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற 85% மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு நான் பரிசளித்து கௌரவிக்கும் சொன்னேன். அடுத்த வாரம் அவர்களுக்கான அந்த கௌரவிப்பு நடைபெறும். இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் சொன்னேன். கேட்டிசம் கிளாஸ் சுத்தமாக 10ஆம் கிளாஸ் போயிட்டாலே எப்படி சில பேருக்கு மீசை முளைச்ச பசங்க பார்த்தீங்கன்னா மீசை முளைச்சோன்னையும் அவன் பேச்சு அவன்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கள. 10ஆம் கிளாஸ் போயிட்டான், கோயில் பக்கம் தலை வச்சு படுக்கமாட்டான். என்னடா ஐயோ டெஸ்ட் எக்ஸாம் கோயில் பக்கமே வர மாட்டான். பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஆனால் மார்க் மட்டும் நல்லா வாங்குறான். அப்படி இல்லாமல் இந்த ஆண்டு 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மறைக்கல்வி பங்குந்த பிள்ளைகள் 85% மதிப்பெண் பெற்ற பிள்ளை நேற்றே முடிஞ்சு லாஸ்ட் டேட்டு. ஆனால் கொடுக்க வேண்டாம். அடுத்த வாரம் அவர்களுக்கான பரிசளித்து நாம் மகிழ்விப்போம். நம்முடைய பங்குல மின்சென்டிபால் சகோதரிகள் மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டு உங்களுக்கு தெரியும். நிறைய நல்ல உள்ளங்களுக்கு பலருக்கு உதவி செய்கிறாங்க. அது எப்படி உதவி செய்யறாங்க? உங்களை மாதிரியான நல்ல உள்ளங்கள் தான் இன்னைக்கு டோர் கலெக்ஷன் வெளியில் இருப்பாங்க. உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருவிழா முடிந்த பிறகு நம் வீடுகளை சந்திப்போம். ஈஸ்டர் பிளஸ்ஸிங்கு நம்ம நாளையிலிருந்து அதை துவங்குகிறோம். திங்கட்கிழமை புனித பேதுரு புனித குழந்தை திரேசால் அன்பியம், 25ஆம் தேதி புதன்கிழமை புனித சூசேப்பர் அன்பியம், வியாழக்கிழமை 26ஆம் தேதி புனித அல்போன்ஸ் அம்மான் புனித ஜான் மரிய வியானி அன்பியம், 27 வெள்ளிக்கிழமை புனித பவுசன் அன்பியம். மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. ஆகவே தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் முன்கூட்டி ஏற்பாடு செய்யுங்கள். நானும் உதவி பங்கு தந்து உங்கள் வீடுகளை சந்தித்து உங்களுக்காக செபிக்க வருகிறோம். அவ்வாறே நான் சொன்னது போல் நம்முடைய பங்குல நிறைய +2 படித்த பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், பங்குல நிறைய இளையோர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கீங்க. ஆகவே கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தர இருக்கிறோம். 2 குழுக்கள் ரொம்ப ஆக்டிவாக நம்ம பங்குல செயல்படுத்தி கொண்டு இருக்க நம்முடைய அருள் சகோதரலாம் வந்திருக்காங்க. எனவே புதிதாக இந்த யூத் குரூப்பில் சேருவதற்கு நிறைய பிள்ளைகள் முன் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில், பொருள் விதத்தில் நமக்கு அமைத்து கொடுத்து சிறப்பித்துகள் புனித சின்னப்பர் அன்பித்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருவழிபாட்டை புனித பேதுரு அன்பித்தினர் சிறப்பிக்கிறார்கள். இன்று மதியம் 3 மணிக்கு புனித ஜென்மராக்கினிக்குரிய பிரகாசமான கூறிய மானுக்கரசி எளியோ கூறிய கூட்டங்கள் நடைபெறும். எனவே பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாத கூட்டத்திலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் படும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தோம். நான் கடந்த வாரம் சொன்னதுதான், இது ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தர் இல்லை, பலருடைய உழைப்பு, பலருடைய தாராள உள்ளம், பலருடைய வேலை, அதுக்காக நேரத்தை கொடுத்தது, பொருட்கள், பல விஷயங்கள் நம்ம போன வாரம் அதற்காக நம்ம நன்றி சொன்னோம். அவை நம்முடைய மொத்த வரவு செலவு கணக்குகள் இருக்கிறது.
கனவு நான் வேகமாக வாசித்து விடுகிறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஏன்னா வாசிக்க வேண்டியது எனக்கு கட்டாயம். ஆகவே வாசித்து முடிச்சது நம்ம கடைசியை கை தரலாம். திருவிழாவுக்கென்று அன்பியங்கள் வாயிலாக வந்த நன்கொடை சூசைய பேர் 15,000, யாக பேர் 22,000, மரிய குரட்டி 17,200, இலவைலா இன்னாசி 24,600, வெரோனிகால் 11,200, டான்போஸ்கோ 17,600, ரஃபேல் 17,200, ராணி மரியா 18,000, மந்திரையா 13,100, அல்போன்ஸ் அம்மாள் 18,000, அருளப்பேர் 21,850, குழந்தை திரேசம்மா 25,400, அருளானந்தர் 15,000, அசிசியார் 19,700, மிக்கேல் 16,900, ஆக்னஸ் 10,200, லூகா 15,600, டொமினிக் சாவிய 15,000, பவுஸ்டினா 14,400, தேவ சகாயம் 13,200, சின்னப்பேர் 12,800, தோமையான் 11,900, ஜான்மரி வியானி 12,600, செபஸ்தியார் 9,200, அன்னை திரேசா 14,300, பேதுரு 20,500, ஜான் பால் 11,400, மத்தேயு 16,800, பிரான்சிஸ் சவேரியார் 12,500. ஆக நம்முடைய திருவிழாவுக்கு அன்பிங்கள் வழியாக வந்த நன்கொடை மொத்தம் 4,62,750 ரூபாய். திருவிழாவுக்கென்று நன்கொடையாளர்கள் கொடி திரு மரிய லிவிங்ஸ், கட் அவுட் திரு மேரி பட்டம்மாள், தேர் திருவிழாவுக்கென்று 3 தேர்கள் திரு நெல்சன், தாம்சன், ரம்யா, மைக்கேல், கப்ரியல், ரஃபேல் குடும்பத்தினர், சண்டமேளம் சபரிமுத்து, அமிர்தம், கெவின், ராபர்ட் குடும்பத்தினர், 3 மாட்டு வண்டிகள் பூமணி சேசை, அருள் விக்டர் அமுதா, சகாயம், ரத்ன புஷ்பம், புருஷ் பால்ராஜ், சித்ரா குடும்பத்தினர். ஆகவே நம்முடைய தனிநபர் வழியாக இது வந்து கொடுத்த பொருட்கள். ஆகவே தனிநபர் வழியாக நமக்கு வந்த மொத்த தொகை, நம்ம பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் வந்து இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் வாசிக்கல, நோட்டீஸ் போல போகிறேன், பார்த்துங்க. நேரத்தை கருதி வேகமாக வாசிக்கிறேன். மைக்கேல், கப்ரியல், ரஃபேல் குடும்பத்தினர் தேருக்காக 50,000, நெல்சன் 25,000, தேருக்காக பட்டம்மாள் கட் அவுட் 25,000, தான்சன் ரம்யா தேருக்காக 15,000, கெவின், ராபர்ட் சண்டமேளம் 10,000, சபரிமுத்து, அமிர்தம் சண்டமேளம் 10,000, மரிய லிவிங்ஸ் கொடி 10,000, சகாயம் மரியா நெப்போலியன் 10,000, பியூலா 10,000. ஆக மற்றவங்களாம் வந்து 500 ரூபாய், 1,000 ரூபாய், 2,000 ரூபாய் என்று பல உதவிகளை செய்திருக்காங்க. தனிநபர் வழியாக வந்த மொத்த தொகை 2,04,500. ஆக திருவிழாவுக்கு என்று நாம வந்த தொகையை வாசிருக்கேன். திருவிழாக்கான செலவுகளை வாசித்தேன். அதுக்கப்புறம் மொத்த கணக்கு வாசிக்கிறேன். கொடி 10,000, கொடிமரம் ரிப்பேர் செய்தது 11,000, செண்டமேளம் 20,000, கட் அவுட் 25,000, ஒரு மாட்டு வண்டிக்கான செலவு 3,500, இந்த 10 நாட்களுக்கான சவுண்ட் சிஸ்டம், ஜென்ரேட்டர், தேர்களுக்கான லைட்டு, நற்கருணைக்கான லைட்டு, ஆக மொத்தமாக சேர்ந்து சவுண்ட் அண்ட் லைட் டெக்கரேஷன்ஸ் 1,75,000, பந்தல், நாற்காலி, டேபிள் செலவு இந்த அசனத்துக்காக பயன்படுத்தி 80,000, பேண்ட் 32,000, குருக்களுக்கான அன்பளிப்பு அவர்களுக்கான சிஏ 95,000, திருவிழா நோட்டீஸ் 18,520, தேர் அலங்காரம் 73,000, நற்கருணை பவனி அலங்காரம் 23,000, பேப்பர் பிளாஸ்ட் அதை கொடியேற்றம் மணிக்கு யூஸ் பண்ணி 7,000, பட்டாசு 10,670, போலீஸ்கள் கொடுத்தது 3,000, ஆட்டோ வாடகை 280, பணியாளர்களுக்கான அன்பளிப்பு 22,000, தீர் அலங்காரம் செய்தவர்களுக்கான உணவு செலவு 6,790, திருவடி பாட்டு பொருட்கள் வாங்கி 2,400, பூக்கள் வாங்கியது 4,850, ட்ரோன் ஸ்டோனுக்கான கொடுத்தது 7,000, தேர், கொடிமரம், கயிறு அலங்காரத்துக்கு செலவழித்தது 6,000. ஆக நம்முடைய மொத்த திருவிழாவிற்கான செலவுகள் 6,36,010 ரூபாய். ஆக நம்முடைய அன்பியங்கள் வழியாக திருவிழாவுக்கு வந்த தொகை 4,62,750, தனிநபர்கள் வழியாக வந்த தொகை 2,04,500. ஆக திருவிழாவுக்கு என்று நம்முடைய மொத்த வரவு 6,67,250. திருவிழாக்கான செலவு 6,36,10 ரூபாய். நம்முடைய கையிருப்பு 31,240. அவர் கை தட்டினீங்க சாரா. அன்பிகளுக்காக நம்முடைய அசனத்துக்காக அன்பிகள் கொடுத்த தொகையை வாசிக்கிறேன் வேகமாக. அல்போன்ஸ் அம்மாள் 1,02,550, லோயலா இன்னாசி 69,500, மரிய கோரட்டி 42,300, சூசையப்பர் 37,300, யாகப்பேர் 33,500, டொமினிக் சாவிய 34,400, டான்போஸ்கோ 27,650, அருளப்பேர் 24,450, ஜான் மரி வியானி 23,800, அருளாந்தர் 20,200, ஜான் பால் 19,450, தோமையான் 17,900, மிக்கேல் அதித்வது 17,800, பேதுரு 16,500, பவுசினா 14,000, ரஃபேல் 13,700, சின்னப்பர் 13,100, பிரான்சிஸ் சவேரியார் 13,400, லூகா 12,900, ராணி மரியா 12,900, அசசியார் 12,200, தேவ சகாயம் 12,100, வெரோனிகால் 11,400, செபஸ்தியார் 10,000, குழந்தை திரேசம்மாள் 10,000, மத்தேயு 8,000, அன்னை திரேசா 7,950, ஆக்னஸ் 5,800, அந்திரேயா 2,100.
ஆக அன்பியங்கள் வாயிலாக அசனத்துக்கு வந்த மொத்த தொகை 6,45,850. தனிநபர்களாக அசனத்துக்கு கொடுத்த நன்கொடைகள்: திரு தேவதாஸ் குடும்பம் 1,00,000, ராஜன் ரெமிக்ஸ் 1,00,000, திரு ஜோஸ் நிக்சன் 50,500, திரு ஜான் எட்வின் ராஜ் குடும்பம் 50,000, திரு அருண் அருமைநாதன் மற்றும் வினோலா தேவி குடும்பம் 520 கிலோ அரிசி 36,200, திரு சார்லஸ் பாலன் அசனத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் இதர பொருட்கள், திரு ஞானவேல்ராஜ் ரமணி குடும்பத்து அசனத்திற்கான தேவையான அனைத்து பாத்திரங்கள், திரு ஜெகன் திருமதி, திரு ஆரோக்கிய ராஜன் குடும்பம் அசனத்துக்கு தேவையான வாழை இலைகள், ராஜா ஜூலியட் மட்டன் வாங்குவதற்காக 22 கிலோ 15,400, திரு ஜெரால் குடும்பம் சமைக்க தண்ணி 220 கேன் மற்றும் வாட்டர் பாட்டில்கள் 5,040, ரமேஷ்குமார் குடும்பம் 100 கிலோ அரிசி, பிரின்சி கமல்குமார் 3 மூடை அரிசி, திரு அமல்ராஜ் குடும்பம் 100 தேங்காய், திரு ஜெகன்ராஜ் நெல்லை ட்ரேடர்ஸ் 1 ஆடு, மரியராஜன் ரஞ்சிதமேரி 1 ஆடு, மரியஜா ஜோஸ்பின் 1 ஆடு, மாதா வாட்டர் சர்வீஸ் தண்ணீர் பாத்திரம் கழுவுவதற்காக ஒரு வண்டி முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். அவை அத்தனை பேரும் இந்த அசனத்திற்காக கொடுத்த பொருட்கள். அசனத்திற்காக மொத்த நன்கொடை காசாக வந்தது வாசிக்கிறேன். தேவதாஸ் 1,00,000, ராஜன் ரெமிக்ஸ் 1,00,000, ஜோஸ் நிக்சன் 50,500, ஜான் எட்வின் ராஜ் 50,000, பிரவீன் ஜோ ஆன்சி 25,000, இருதய பாபு 20,000, ஜேஸ் ஆண்டோனி 20,000, ராஜா ஜூலியட் 15,400, லீமா புஷ்பா, ஜேம்ஸ் பாபு 15,000, அமல்ராஜ் ரம்யா 13,000, ஜோசப் இன்பராஜ் 10,000, கார்த்திக் 10,000, பன்னீர்செல்வம் 10,000, ராஜா 10,000, ஜான் போஸ்கோ 10,000, ஜான் பெனடிக் 7,500, ஜோ மைக்கேல் ஜெனி 5,500, ரூபன் 5,001, உமா ரவி 5,000, குமாரி 5,000, ஜெயந்தி நிகில் 5,000, ஆண்டனி லாரன்ஸ் 5,000, ஆண்டனி ராஜேந்திரன் 5,000, ஜான் அன்பு செல்வம் வரலட்சுமி 5,000. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 2,000 3,000 இருக்கு. அது 3 பக்கம் இருக்கு. ஆகவே அதை வாசிக்கல. நான் நோட்டீஸ் போல போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நேரத்தை கருதி தான் வாசிக்கல, மற்றபடிலாம் இல்லை. ஆக தனிநபராக நமக்கு அசனத்துக்காக வந்த தொகை 6,06,405. ஆகவே அசனத்துக்கான மொத்த செலவுகள்: மட்டன் வாங்கியது 550 கிலோ 4,55,000. அந்த சமைத்தவர்களுக்கான கூலி 1,10,000. மளிகை பொருட்கள் வாங்கியது 64,124. பால் தயிர் வாங்கியது 11,500. ஆயில் வாங்கியது 16,000. அசனம் சமைத்தவர்களுக்கான டீ டிப்ஸ் 7,750. இலை எடுத்த கூலி 9,000. ஆலய வளாகம் சுத்தம் செய்ய கூலி 2,000. அசனம் தேவையான கேஸ் சிலிண்டர் வாங்கியது 19,000. தேவையான அரிசி 520 கிலோ 36,200. பேப்பர் ரோல், கப்பு, கார்பேஜ் பேக் 12,880. தண்ணீர் 1,250. வாடகை 750. மொத்தம் மொத்த செலவு, அசனத்திற்கான மொத்த செலவு 7,45,544. ஆகவே மீண்டுமாக இந்த 3 ஆடுகள் சொன்ன அது வித்து வந்த தொகை, கிடைத்த பொருட்கள் அதனால் வந்த தொகை 15,000. காய்கறிகள் மீந்தது கொடுத்தது 1,000 ரூபாய். அரிசி ரிட்டர்ன் பண்ணி 3,500. மளிகை பொருட்கள் ரிட்டர்ன் 3,520. ஆக மீதியாக வந்தது 23,120. ஆக நம்முடைய மொத்த வரவு சொல்றேன். அசனத்துக்கான மொத்த வரவு அன்பிலிருந்து கிடைத்த தொகை 6,45,850. தனிநபர்கள் மூலமாக கிடைத்த தொகை 6,06,405. பொருட்கள் வழியாக கிடைத்த தொகை 23,120. ஆக நம்முடைய அசனத்துக்கான மொத்த வரவு 12,75,375. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்தலாம் நினைக்கிறேன். ஆக அசனத்திற்கான வரவு செலவுகள், அசனத்து மொத்த வரவு 12,75,375. மொத்த செலவு 7,45,544. நம்முடைய அசனத்திற்கான கை இருப்பு 5,29,831. ஆகவே மொத்த கையிருப்பு, அசனத்தின் வழியாக வந்த கையிருப்பு 5,29,831. திருவிழாவின் வந்த கையிருப்பு 31,240. ஆக நம்முடைய மொத்த இந்த திருவிழா வழியாக நமக்கு மீதம் இருப்பது கேஷ் இன் ஹேண்ட் 5,61,071 ரூபாய். ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்பான். சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்வது நான் இல்லை, அந்தோனியார் இருக்கிறார். பல நல்ல உள்ளங்கள், நிறைய பேருடைய தாராள உள்ளம். இதற்கு நிறைய பேர் வச்சு இந்த அக்கௌண்ட்டெல்லாம்
இவ்வளோ எளிதாகலாம் பண்ண இதுக்காக நீண்டமாக கடினமாக உழைத்தது நம்முடைய உதவி பங்கு தந்தை அவருடைய திருமதி பீனா, திரு வில்சன் ஆகிய குழுவினர் தான் இதையெல்லாம் மிக அற்புதமாக ஒன்று கூட அப்படி உதவி பங்கு தந்தை கணக்கில் கூலி அவர் 100 ரூபாய் கூட உண்மைட்டார். அதை எழுதி வைப்பார். செலவர் எழுதி வச்சு அவள் அருமையாக பல இரவுகளை செலவழித்திருக்கிறார். அத்துணை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மீண்டுமாக நான் சொல்லுதான், இப்படியான ஒரு விஷயம் செய்வது என்றால் அவ்வளோலாம் ரொம்ப எளிதானது. உங்களுடைய தாராள உள்ளம் பல பங்களை எப்பவுமே இல்லை தான் சொல்லுவாங்க. பற்றாக்குறை, இங்கு பற்றாக்குறை என்பதுக்கு பேச்சே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்தோணியார் உங்கள் வழியாக ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அவை இதையெல்லாம் பங்குடைய வளர்ச்சிக்காக இந்த பணத்தை எல்லாம் 1 ரூபாய் கூட நீங்கள் நினைக்க பயப்பட வேண்டாம். நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்முடைய பங்குடைய வளர்ச்சிக்காக பேங்க்ல போட்டுருவோம். எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சின்ன பரப்பதி வாசலாமா, அதுக்கு முன்னாடி இதை கொடுத்துடலாம். ஆமாம் அன்பாந்தபடியே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு 10 நிமிஷத்துலாம், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. இந்த கல்வி உதவித்தொகை பேர்கள் வாசிக்க தயவுசெய்து மிக வேகமாக அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். வாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். புனித வின்சென்டே பால் சபையின் பணிகளுள் ஒன்று மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல். இதனை சீரும் சிறப்புமாக நடத்த வழிவகை செய்பவர் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்புணி ஆன்றோர் டொமினிக் அவர்கள். அவருக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லோரும் கைத்தட்டலுடன். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது பாரதியாரின் வழிகளில் ஒன்று. இதன் பொருள், ஒரு ஏழைக்கு கல்வி கற்பிப்பது என்பது 1000 சத்திரங்களை கட்டுவதை விடவும் 1000 கோயில்களை கட்டுவதை விடவும் கோடி புண்ணியம் தரும் செயல் என்பதாகும். நாளைய மன்னர்களான மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் கல்வி உதவித்தொகை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். முதலில் அன்பியத்தின் பெயர், பின்னர் பிள்ளைகளின் பெயர். ஆக்னஸ் அன்பியம், ஜெரிகா, வேகமாவா, ஆக்னஸ் அன்பியம், நந்தபிரியா, அன்னை தெரசாள் அன்பியம், ஏஞ்சல் மரியா, அன்னை தெரசாள் அன்பியம், ஆலிஷா பிரார்த்தனா, அன்னை தெரசாள் அன்பியம், எட்வின், அருளானந்தர் அன்பியம், மெர்லின். வேகம் வேகம். அருளானந்தர் அன்பியம், விசால் அண்ட் வினிஷ். வேகம். அருளானந்தர் அன்பியம், பிரான்சிஸ். அருளானந்தர் அன்பியம், பிரான்சிஸ். அருளப்பர் அன்பியம், கெல்வின் டொமினிக் நெல்சன். அருளப்பர் அன்பியம், ஜாஸ்மினி. அருளப்பர் அன்பியம், தேவ பாக்கியராஜ். அசிசி அன்பியம், மாதேஷ். அசிசி அன்பியம், ஜோ ஒளி. அசிசி அன்பியம், சந்துரு. உதவி பங்கு தந்தை வேகமா கொடுங்க, வாசிங்க. தேவசகாய அன்பியம், மெனிட்டா அண்ட் ஜோசுவா. டொமினிக் சாவியா அன்பியம், ராகேஷ். டான் போஸ்கோ அன்பியம், டேவிட். டான் போஸ்கோ அன்பியம், கையெல்லாம் தட்டலாமே. ஆமா. பிரசன்ன விமலா யோகேஷ். ஜான் மரிய வியானி அன்பியம், முகிலன். ஜான் மரிய வியானி அன்பியம், ஜெசிகா ஷைன். வேகமாவா. லிட்டில் ஃப்ளவர் அன்பியம், பிரீதா ஜோஷிபா. ஜான் மரிய அன்பியம், மோனிஷா அண்ட் ஜெனிஷா. வந்துட்டாங்களா? சென்ட் லூக் அன்பியம், சானியா. திரு வில்சன் அவர்கள் விடுவோம். வேகமா வாசி ஃபாஸ்டா வாசி. சென்ட் லூக் அன்பியம், ஜெனிஷா மேரி. மரிய கொரட்டி அன்பியம்,
கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. வேகமா வாங்க. மரிய கொரட்டி அன்பியம் தட்சிணாமூர்த்தி, மத்தேயு அன்பியம் ஆஷிகா, மத்தேயு அன்பியம் ஆஷிகா. வாங்க வேகமா, வேங்க பேர் வாசிக்கமா வாங்க, போலாம் சீக்கிரம் வாங்க, டைம். மத்தேயு அன்பியம் ஆண்டனி ஆனிஷ், மிக்கேல் அன்பியம் தவீனா மேரி. வந்துட்டாங்களா? அந்த வரிசையா வாங்க, அந்த பெயர்களை கொடுத்த மாதிரி வாங்க பல. மத்தேயு அன்பியம் மெர்லின் ஜோயல், ராணி மரியா அன்பியம். வேகமா வாங்க. பிரவீன் ராஜ், ராணி மரியா அன்பியம் பிரவீன் ராஜ். தாமஸ் அன்பியம் கென்னத், தாமஸ் அன்பியம் கென்னத். தாமஸ் அன்பியம் ஜோயல் ராஜ். வரிசையா வைங்க தானே. வெரோனிகா அன்பியம் பிரின்ஸ் ஜான்சன், வெரோனிகா அன்பியம் மைக்கேல் ஜெயராஜ். யாகப்பர் அன்பியம் ஆண்டனி பாரத் சென்னியா. அடுத்த அன்பியம் போடல, அப்பா பேர் முன்சாமி லாவண்யா. ஓகே குட். டோமியார் அன்பியம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க, டைம் ஆச்சு பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சின்னப்பரை பற்றி ஒரு சின்ன, பவுலடிகளை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஓகே குட். அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பாக செய்த நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுக்கலாம். இதற்காக ஒரு குழு அமைச்சம் திருமதி ஜூலியட், திரு மீனா ஜோபி என்று பலர் இதற்காக எடுத்து பல விஷயங்களை அற்புதமாக நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆசையாக இருக்குது. அடுத்த ஆண்டு இதை விட அதிகமாக உதவி செய்யலாம் நினைக்கிறேன். அவை உதவியை ஒத்துழைத்த நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சான் நன்றிகளும் பாராட்டுகளும். புனித சின்னப்பரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இன்றும் உயிரோடு வாழ்கிறார். அவரே ஆண்டவர், மீட்பின் வாழ்வின் ஊற்று, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் அழகானவை என்று வாழ்வின் அனுபவம் வழியாக எடுத்துரைத்தவரே புனித பவுல். இவர் சிசிலியா என்ற ரோமை மாநிலத்தின் தலைநகரான தர்சு நகரத்தில் 10ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். இவரது இயற்பெயர் சவுல். செல்வ செழிப்பில் வாழ்ந்தார். யூத குலத்தை சேர்ந்தவர். ரோமை குடியுரிமை பெற்று வாழ்ந்தவர். கிரேக்க பண்பாட்டிலும் மெய்யியலும் கற்று ஞானியாக வாழ்ந்தார். யூத சட்டங்களை கற்று தேர்ந்தார். புகழ்பெற்ற கமலியால் என்னும் யூத ரபியிடம் கல்வி பயின்றார். யூத குலத்தின் முறைகளை நன்கு கற்றறிந்தார். கிறிஸ்துவ மறையை தழுவியவர்களை புறக்கணித்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மெசியா என்று கூறியதை அவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. கண்ணில் பட்ட கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்தினார். தார்சியோஸ் நகருக்கு கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்த அரசரின் கடிதம் பெற்று செல்லும் வழியில் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவின் சீடராக மாறினார். சவுல் என்ற பெயரை பவுல் என்று மாற்றி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவை வேற்றினத்தார் இடையில் அறிவித்து வேற்றினத்தாரின் திருத்தூதர் என்றும் 5ஆம் நற்செய்தியாளர், முதல் இறையாளர், 13ஆம் திருத்தூதர் என்றும் அழைக்கப்படுகிறார். புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் எழுந்திருப்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திருத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுதன் முன்னடையமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவான் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
அன்பான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.